விற்குது 200 களை வெட்டி 1 மணி வரைக்கும் 200 களை வெட்டி அரிசி பருப்பு விற்கிற விலைக்கு 900 விற்குது 90 விற்குது அரிசி. எதை வாங்கி கஞ்சி குடிக்கிறது? எப்படி நாங்கள் பொழப்பழைக்கிறது? நாங்கள் மருந்து குடிச்சா சாகுறது, வேற வழியே இல்லை. ஏழை மக்கள் ஊரை மருந்து குடிச்சா சாகணும், வேற வழி இல்லை சாமி. நகை வேலை குறைஞ்சாத்தே ஓட்டு போடுவேன், நகை வேலை வந்தா ஓட்டு போட மாட்டான், எந்த அதிகாரி வந்தாலும் ஓட்டு போட மாட்டான். ஆமா, நகை வேலை குறையணும், அரிசி உள்ள குடும்பம் பூரா அந்த சந்தில அலையுது, பூரா விதவியா இருக்கு நிக்குதுங்க. அவன் சாராயத்து குடிச்சிட்டு காரு கண்ணில் அடிபட்டு செத்து போறேன். சாராய கடையை ஒழிக்கணும், நகை வேலையை குறைக்கணும். ஏழை மக்கள் ஊரா நாங்க மருந்தை குடிச்சா சாகணும், வேற வழியா இல்ல. சரி, வேலை இருந்த தோட்டத்து காட்டுல வேலை இருந்தா தான் போய் செய்யறேன், வேலை எட்டி வீட்டுல தான் இருக்கேன். 1000 ரூபாய் காசு கொடுக்குறீங்க, 1000 ரூபாய் எத்தனை நாளைக்கு எங்களுக்கு சாப்பாட்டுக்கு உதவுது? 20 10 கிலோ, ஒரு ஆளுக்கு 6 கிலோ 7 கிலோ அரிசி போடுறீங்க, 10 கிலோ அரிசி போடுறீங்க, ஒரு ஆள் 2 ஆள் இருந்தா அதை வச்சு என்னன்னு பத்துது எங்களுக்கு? அது நல்ல அரிசி இல்ல, அரிசி சரியில்லாத அரிசியா போடுறீங்க. இடம் சரியா வருதா? இடம் சரியா வரல. எப்படி நாங்க சாப்பிடுறது? எப்படி நாங்க பொழப்பழைக்கிறது? ஓட்டு வர கட்டு வந்தேன். ஆமா, ஓட்டுலாம் போட மாட்டேன், நகை வேலை குறையணும். கிராமத்து மக்கள் மனுஷன் ஊரா இப்படி அலமோதுது, பூரா பெண்கள் ஊரா மருந்து குடிச்சு சாகுதுங்க. புருஷன் பிள்ளையா எழுந்தாரி பையங்களோட சாராய அடிமை போய் நல்லா பொண்டாட்டியில வச்சு பொழைக்க மாட்டேன்றாங்க. ஆமா, ஆளுகோளமுடன் நேர்மையாரு. இன்னைக்கு நம்ம நாட்டில் பெண்களை பெற்றெடுத்தவங்க பொண்ணு எடுக்க முடியாது. ஏனென்றால் இன்னைக்கு நகை விலை தாறுமாறாக கூடிவிட்டது. ஏழை எளியவர்கள்லாம் இன்றைக்கி வேலைக்கு போகவே அவங்களுக்கு வேலைக்கு போய் அன்றாட வாழ்க்கையை குடும்பத்தை செலவை பார்க்குறது சரியாக இருக்கும். இன்றைக்கி அந்த ஏழை எளியவர்கள் பெண்களை பெற்றவங்க எப்படி நகை எடுக்க முடியும்? ஏண்டா அந்த காலத்தில் இந்த காலத்தில் வரைக்கும் பாரம்பரியம் என்னண்டா, ஒரு தாய் வீட்டு சிதனமாக ஒரு பெண்களை கட்டிக்கிறதுக்கு மோசம் நகையை போட்டு கொடுப்பாங்க. ஏண்டா பணமாக தர மாட்டாங்க, நகையாக கொடுப்பாங்க. பணமாக கொடுத்தா சீக்கிரம் செலவழிச்சிடுவாங்க. நகைன்ற மோசம் ஒரு அடை வச்சுக்கிடுவாங்க, அப்போ கஷ்டத்துக்கு திருப்பிக்கிடுவாங்க. அப்போ அவங்ககிட்ட ஒரு சொத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி இது மரபு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் இந்தியாவில் நகை விலை தாறுமாறாக கூடிவிட்டது. இதை அரசாங்கம் கொஞ்சம் முன்னெடுத்து நகை விலையை குறைக்கணும். ரெண்டாவது, இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா விதவை பெண்கள் வர காரணம் என்ன? எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சாராயம் முக்குக்கு மூளை முடுக்குக்கு எல்லாருக்கும் திறந்துட்டாங்களா? திறந்தனால ஏன்னா பார்த்தாலும் இன்றைக்கி வயதானவங்க மூக்கொண்டு சிறியவர்கள் மேற்கொண்டு இளைஞர்கள் மேற்கொண்டு எல்லாமே இன்றைக்கி சாராயம் குடிக்க பண்ணிட்டாங்க. அதனால் இன்றைக்கி நிறையா குடும்பம் வீதியில் நிற்க காரணம்டா அந்த சாராயம். தமிழ்நாட்டுக்கு நமக்கு தேவை பூர்ண மது விலக்கு. இதை கொண்டு வந்தால் நம்ம தமிழ்நாடு நல்லாயிருக்கும். எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மனிதத்துடன் வாழுங்கள். வாய்மையல்லும்.